ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாசினி பேசுறேன். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். வணக்கம் நண்பர்களே. இன்று நான் பேசப்போகும் விஷயம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையையும் மெதுவாக சாப்பிடுகிற ஒரு பழக்கம். நாளைக்கு பண்ணலாம், பிறகு பார்த்துக்கலாம், இப்ப வேண்டாம். இந்த 3 வரிகள்தான் நம்ம கனவுகளின் கல்லறை. நீங்க கெட்ட மனிதர் இல்ல, நீங்க சோம்பேறி இல்ல, ஆனா நீங்க தள்ளி போடுற மனிதரா இருக்கலாம். இந்த வீடியோ முடிவில் நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். தள்ளி போடும் பழக்கம் ஒரு பழக்கம் இல்ல, அது ஒரு வாழ்க்கை திருட்டு. தள்ளி போடும் பழக்கம் என்றால் என்ன? செய்ய வேண்டிய விஷயத்தை தெரிந்தும் செய்ய முடியும் என்றாலும் இப்ப செய்யாமல் பின்னாடிக்கு தள்ளுவது. இது சோம்பேறித்தனமில்ல, இது பயம். தோல்வி பயம், விமர்சன பயம், நான் சரியா செய்யலன்னா என்ற பயம். ஒரு கேள்வி, நீங்க வேலை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்பே உங்க மனசு சோர்ந்திருக்கா? அதுதான் தள்ளி போடும் பழக்கத்தின் முதல் அறிகுறி. தள்ளி போடும் பழக்கத்தின் மறைமுக காரணங்கள்: பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் என்ற அழுத்தம், சரியா செய்யணும் இல்லனா வேண்டாம். இதுதான் பல கனவுகள் ஆரம்பிக்காம போன காரணம். கடந்த தோல்விகள், ஒரு முறை தோற்றுட்டா மனம் சொல்கிறது மீண்டும் முயற்சி வேண்டாம். பிறர் என்ன சொல்வாங்க என்ற பயம், சமூகம் என்ன சொல்கிறது, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே தீர்ப்பை நினைத்து பயம். ஒரு உண்மைக் கதை. ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் சொல்வான், அடுத்த வருடம் மாறுவேன். அடுத்த வருடம் வந்தது, அவன் மாறல. 10 வருடம் கழிச்சு அவன் கேட்ட ஒரே கேள்வி, நான் எப்போ வாழ்ந்தேன்? தள்ளி போடும் பழக்கம் பெண்களின் வாழ்க்கையில். குடும்பம் முடிஞ்சா நான் பார்ப்பேன், குழந்தைகள் பெரியவங்க ஆனா நான் பார்ப்பேன், எல்லாம் செட்டில் ஆனா நான் பார்ப்பேன். ஒரு கேள்வி, நீங்க எப்போ உங்க வாழ்க்கைய ஆரம்பிக்க போறீங்க? நீங்க சுயநலவாதி இல்ல, ஆனா உங்கள மறந்துட்டீங்க. ஆண்கள், கனவுகள் தள்ளிப்போன கதை. பணம் வந்தா பண்ணலாம், நேரம் வந்தா பண்ணலாம். உண்மை என்ன தெரியுமா? நேரம் வராது, பணமும் காத்திருக்காது. செயல்தான் நேரத்தை உருவாக்கும். தள்ளி போடும் பழக்கத்தை உடைக்கும் 7 சக்தி வழிகள். 1. 5 நிமிட விதி. முழுசா செய்ய வேண்டாம், 5 நிமிடம் மட்டும் போதும். சரியானதை விட ஆரம்பம் முக்கியம். பெர்ஃபெக்ட் வேண்டாம், ப்ரோக்ரஸ் போதும். தினசரி சிறிய வெற்றி. ஒரு நாள் ஒரு சிறிய செயல். உங்களோடு நீங்க பேசும் வார்த்தைகள். நாளைக்கு என்ற வார்த்தையை இப்பன்னு மாற்றுங்க. வாழ்க்கை மாறும் தருணம். இன்று முடிவெடுங்க. நாளைக்கு இல்லை, அடுத்த வாரம் இல்லை, அடுத்த வருடம் இல்லை. இப்போ, இன்றே. நான் தள்ளி போட மாட்டேன், நான் தொடங்குவேன். இந்த ஒரு முடிவுதான் உங்க வாழ்க்கையின் திருப்புமுனை. நன்றி நண்பர்களே.